Good morning students. கவனிங்க கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1ல ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேரில் எக்ஸசைஸ் சம் நம்பர் 7 பார்க்குறோம். எக்ஸ் கம்பெனி லிமிடெட் ஹேட் இஷ்யூட் 2 lakhs அதாவது 6% ஆஃப் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each. ஸோ எக்ஸ் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 2 லட்சம் ஷேர்ஸ் ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ஒரு ஷேர் ரேட்டு ₹100 அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. இஷ்யூடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. அப்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது, எக்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கிட்ட ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு 2 lakh ஷேர்ஸ் இன்ட்டு 100னா எவ்வளவு, ₹2 கோடி மதிப்புள்ள ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு இருக்குது, ஓகேங்களா. இதை என்ன ஓகேங்களா. அடுத்தது, அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிடம்ஷன்ஸ் வாஸ் டு பி டேக் பிளேஸ் ஆன் 1st April 1994. ஸோ கம்பெனி என்ன டிசைட் பண்ணுறாங்க, 1st April 1994 அன்றைக்கி என்ன டிசைட் பண்ணுறாங்க, அந்த ₹2 crore ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, ஷேர் கேபிட்டல், அதை நம்ம ரிடீம் பண்ணிடலாம், அதாவது ரீபே பண்ணலாம். என்றைக்கு ரீபே பண்ணலாம், 1st April 1994 அன்றைக்கி ரீபே பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பெனி இருக்க ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளவு, ₹1,25,00,000 இருக்குது. had already been built up out of the past profit. Okay, for the purpose of this redemption 75,000 new, அதாவது 5% of preference shares ₹100 each were issued to the public. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ₹2 கோடி என்ன இருக்குது, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது கம்பெனிக்கிட்ட, ₹2 கோடி இருக்குது. அந்த ₹2 கோடி ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும், ரீபே பண்ணணும். என்றைக்கு, 1st April 1994 அன்றைக்கி. அப்போ ரீபே பண்ணுறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும் இல்லையா. அப்போ எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஷேரை இஷ்யூ பண்ணி அமௌண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, 75,000 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை ₹100 ஃபேஸ் வேல்யூக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா. வேர் இஷ்யூடு டு த பப்ளிக் ஆன் த டியூ டேட் த ஷேர்ஸ் வேர் டியூலி ரிடீம்டு. டியூ டேட் வந்த உடனே 1st April 1994 அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர வேண்டிய ₹2 crore ரிடீம் பண்ணியாச்சு அப்படின்றத அங்கே கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஷோ த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த அபவுட் டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரியில் வருமோ அதெல்லாம் ஷோ பண்ணுங்கன்றதை சொல்லிட்டாங்க. இங்கே ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ் லிமிடெட் கம்பெனி 2 lakh ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ஒரு ஷேரோட ரேட்டு 100 ₹2 crore ரிடீம்டு ஷேர்ஸாக இருக்குது, அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை ரிடீம் பண்ண வேண்டியது எவ்வளவு, ₹2 crore, ஓகேங்களா. ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு, என்றைக்கு ரிடீம் பண்ணணும், 1st April 1994 அன்றைக்கி ரிடீம் பண்ணணும், ஓகே. அதனால் என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்க, வெளியிலேருந்து ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணி அப்படியே வெளியிலேருந்தே வாங்கி அப்படியே அந்த ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்து அவங்கள ஷேர் கேபிட்டல்லேருந்து கேன்சல் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க கம்பெனியை விட்டே, ஓகே. அப்போது என்ன பண்ணணும், அமௌண்ட் ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. எந்த பேரில், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸுன்ற பேரில் 75,000 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ரேட்டு ₹100. ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட் எவ்வளோ வந்துடுச்சு கம்பெனிக்கு, ₹75 லட்சம் வந்துடுச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஜென்ரல் ரிசர்வ் கம்பெனியில் எவ்வளோ இருக்குது, ₹1,25,00,000 ஜென்ரல் ரிசர்வ் கம்பெனியில் இருக்குது, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே கொஸ்டினில் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு சிஆர்ஆரை கால்குலேட் பண்ணணும். சிஆர்ஆர்னாக்கது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ சிஆர்ஆர் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் நம்பர் 1, 2, 3, 4ல் சிஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ, ஓகேங்களா. ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, ₹2 lakh. ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு, ₹75 லட்சம் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஆஸ் பர் த ஃபார்மேட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஆர்ஆர் கால்குலேஷனில் ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட் இருக்குது, ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குனாக்கா சிஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கனாக்கா இது 5 marks கொஸ்டினில் கேட்பாங்க, ஓகேங்களா. அப்போ ஃபார்மேட் என்னது, ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, ₹2 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ இருக்குது, 75 lakhs. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாக்கா ₹1,25 லட்சம் என்னது சிஆர்ஆரில் இருக்குது, புரிஞ்சிடுச்சுங்களா. ஸோ அதை தான் நான் இங்கே இப்படி போட்டிருக்கேன், ஓகேங்களா. இந்த மாதிரியும் போடலாம். அப்போது இப்போ என்ன பண்ணணும், சிஆர்ஆர் எவ்வளோ இருக்குது, ₹1,25,00,000 இருக்கா. இதை என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த என்ட்ரி அங்கே வரும்போது பார்ப்போம். இப்போ வாங்க, என்றைக்கு அவங்க அந்த டியூ அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க, 1/7/19
94 அன்றைக்கி. அப்போ அந்த டேட்டை நீங்கள் கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும், டேட் காலத்தில் ஜேர்னல் என்ட்ரி டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் ருபீஸ் இருக்குது இல்லையா, டேட் காலம்ஸில் 1/7/1994 இந்த டேட்டில் தான் நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் என்ட்ரி பண்ணணும். ஓகே, இப்போது ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் ரெடி கொடுக்கணும், ரெடிமேடுக்கு 2 crore rupees கொடுக்குறோம். வெளியில் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு 75 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி ஒரு ஷேர் ரேட்டு 100 rupeesன்ட்டு 75 lakhsக்கு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் உங்களுக்கு, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி கம்பெனிக்கு அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிச்சுனாக்கா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 75 lakhs to 5% ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஏன் 5%? 5% கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த பர்சன்டேஜ் கொடுத்தா அந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக எழுதணும். 5% ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ன்ற நேமில் தான் 75,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்க, அதனால் அது கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் நரேஷன் அது பீயிங் 75 ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 rupees கேஷ் இஷ்யூடு அண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது என்ன பண்ணிட்டோம், சிஆர்ஆரை கால்குலேட் பண்ணியாச்சு நம்ம, ரைட்டா. சிஆர்ஆர் கால்குலேட் பண்ணதில் எவ்வளவு, சிஆரோடது 1 crore 25 lakhs இருக்குது. இந்த 1 crore 25 lakhsக்கு நீங்கள் ரிடீம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நீங்கள் ரிடீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஷேர் இஷ்யூ பண்ணி 75 lakhsக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 crore 25 lakhs இருக்குது. அந்த 1 crore 25 lakhs என்ன பண்ணணும், சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, கம்பெனியில் 1 crore 25 lakhs இருக்கா. இந்த 1 crore 25 lakhsை அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன, உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி நல்லா தெரியும். ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் at 1 crore 25 lakhs to capital redemption reserve 1 crore 25 lakhs being general reserve transfer to capital redemption reserve. ஓகேங்களா, ஸோ நம்ம சிஆர்ஆரில் ஸ்டெபிலைஸாக வச்சாச்சு. கேபிட்டலில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. 2 crore rupees வெளியில் போகும், அதாவது 1 crore 25 lakhs வெளியில் போனாலும் கம்பெனி விட்டு போனாலும் உங்களுக்கு கேபிட்டலில் ரிசர்வ்டாக எப்படி இருக்குது, அமௌண்ட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கு என்னது டியூ எவ்வளவு உங்களுக்கு பே பண்ண வேண்டிய பேயபிள் டியூ எவ்வளவு, 2 crore rupees. அந்த 2 crore rupees எப்படி பே பண்ணுறோம், ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 2 crore rupeesன்ட்டு அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய டியூக்கு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஜேர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ பேமெண்ட்டு மேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபுல்லி பேமெண்ட்டை மேட் பண்ணுறோம். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ரிடெம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் at 2 crore rupees to பேங்க் அக்கௌண்ட் 2 crore rupees. ஸோ பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு குறையுது, அதனால் பேங்க்கை க்ரெடிட் பண்ணுறோம். ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன ஆகுது, அவங்களுடைய அமௌண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் அவங்கள டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் பர் த ஃபார்மேட் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியை கிளியராக எடுத்திருக்கேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க.